بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونتوب إليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. இன்றைய பாடத்தில் அகீதா பற்றி சில விஷயங்களை கூற விரும்புகிறேன். அகீதா அகதா அல் ஹப்லா, ஒரு கயிற்றுக்கு முடிச்சு போட்டா அதுக்கு சொல்லுவாங்க அரபில அகதல் ஹப்லா அப்படின்னு சொல்லி. அப்போ அகீதான்னா பெரும்பாலும் தமிழ்ல கொள்கைன்னு சொல்லுவாங்க. உறுதியான நம்பிக்கைக்கு அகீதாண்டு பேரு. நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை இல்லை, உறுதியான நம்பிக்கை. அது கூட சீக்கிரத்தை மாற்ற முடியாது. அந்த நம்பிக்கை மீது முழு விசுவாசம் இருக்கணும். அதுக்கு அகீதாண்டு பேரு. மார்க்கத்தை பார்த்தா, நம்ம இஸ்லாத்தை பார்த்தா 2 விதமான எங்களுக்கு அதில் பொருள்கள் கிடைக்கின்றன. ஒன்று அகீதா. அகீதாவுடைய சம்பந்தம் செயலில் கிடையாது, நம்பிக்கையில் தான் அகீதா. 2வது ஷரியா. இந்த அகீதாக்கு தீன் கூட சொல்லுவாங்க. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். ஆரம்பத்தில் இருக்க கடைசி காலம் வரைக்கும் தீன் ஒன்று தான், அகீதா ஒன்று தான். இதில் மாற்றமே கிடையாது. ஆதம் அலி இஸ்லாம்ல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எல்லாருடைய அகீதா ஒன்று தான். ஆனால் ஷரியா இருக்கு, அது மாற்றி மாற்றி வரும். நோம்பு 30 நாள், நோம்பாது 60 நாள், தொழுகை 5 வேளை, தொழுகை 20 வேளை, அப்படி ஏதாச்சும் வரும். அதுக்கு ஷரியான்னு பேரு. அப்போ அகீதா பற்றி கற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். இந்த அகீதா சரியில்லைன்னு சொன்னா எந்த அமலும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அகீதான்னு 2 பேர் சொல்றாங்க, தவிர அகீதா என்னன்னு தெரிஞ்சு கொள்ளாம இருக்காங்க. அதனால நம்ம அகீதா பற்றி முதலாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அகீதா ஆரம்பத்தில் இஸ்லாத்தின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் அதுக்கு பிறகு எல்லாம் பார்த்தீங்களா, கிதாபு சுன்னத்தை தான் எடுத்து அகீதா பார்ப்பாங்க. அல்லாஹ்வுடைய சிஃபாத் என்ன இருக்கு, அல்லாஹ்ண்டா என்ன, மலாயிகண்டா என்ன அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்கள்ல குர்ஆன் ஹதீஸ் பிரகாரத்தை அகீதா கொண்டு கற்றுக்கொண்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு வந்த மக்கள் அந்த தன் அறிவை ஏற்படுத்தி அகீதா பற்றி அவங்க நினைச்சாங்க. அது பற்றி அகீதா அவங்க ஏற்றி கொண்டாங்க. கிதாபு சுன்னத்து ஒரு பக்கம் ஏதாச்சும் இருக்கும், அவங்களுக்கு அறிவு எட்டலைன்னு சொன்னால் அதை நிராகரிச்சிடுவாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது அகீதா கிடையாது. அது அகீதா ஃபாசிதா, கெட்ட கொள்கை, தவறான கொள்கை என்று சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நம்ம பார்க்க வேண்டியது குர்ஆன் சுன்னா தான் அகீதாக்கு. நம்மளுக்கு பாக்கி எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம பார்த்தா சில பேர் குர்ஆன் ஹதீஸை விட்டு அங்கே ஐம்மா சொன்னாங்க, மூத்தவர் சொன்னாங்க, பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கூட அகீதாவை ஏற்றுக்கொள்ளாங்க. அது மிக தவறானது. அகீதாக்கு அடிப்படை எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் தான். 2வது பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அகீதா சரியான அகீதா, நேர்மையான அகீதா, சரியான அகீதா முஸ்லீம்கள்கிட்ட தான் இருக்கு. யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த அகீதா கொடுத்தான். ஆனால் அவங்கெல்லாம் மாற்றிட்டாங்க அந்த அகீதாவை. அதனால அவங்ககிட்ட இருக்க அகீதாவை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அதெல்லாம் கவனிக்க வேண்டியது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி இருக்கிறாங்க, அது மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியது. ஹதீஸ் வந்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஹதீஸுக்கு முரணாக ஏதாவது கருத்து இருந்தால் எங்களுடைய பேச்சை எடுத்து சுவத்தில் ஒட்டி அடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால அகீதா பற்றி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது. இந்த அகீதான்றது நான் சொன்ன ஜனங்க பெரும்பாலும் இதை பற்றி பேசுவாங்க. என்னுடைய கொள்கை இது, நான் இதை நம்புகிறேன், நான் இதை ஏற்றுக்கொள்ளேன், எனக்கு இது மீது விசுவாசம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க. அதை பற்றி சொல்லி இருக்கிறேன். அகீதாக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். சாதாரண விஷயத்தில் அது மாற்ற முடியாது. அது சரியான கொள்கை இருந்தாலும் அதுக்கும் அகீதான்னு தான் பேர். தவறான கொள்கை, தவறான நம்பிக்கை இருந்தாலும் அதுக்கும் அகீதான்னு தான் பேர். அகீதா சஹீஹா, நேரான கொள்கை, நேரான நம்பிக்கை. அகீதா ஃபாசிதா, மூட நம்பிக்கை, தவறான நம்பிக்கைக்கு அகீதா ஃபாசிதான்னு சொல்லுவாங்க.
குரான்ல அகீதான்னு சொல்லி வார்த்தை வரல. அகீதா பெரும்பாலும் நம்ம சொல்றோம் அகீதா என்ற வார்த்தை இந்த மீனிங்ல வரல. ஆனா உறுதியாக நீங்க சத்தியமிட்டா அதுக்கு எப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. அக்கத்துமு லைமான் என்று சொல்லிருக்கு. ஆனா அகீதான்ற வார்த்தை வரல. அப்ப நான் சொன்னேன் தீனுக்கு சேர்ந்தது, ஈமானுக்கு சேர்ந்தது, மதத்துக்கு சேர்ந்தது ரெண்டு அடிப்படை. ஒன்று அகீதா, ஒன்று ஷரியா. அகீதாவுடைய என்ன வரும் அகீதால? ஒன்று அல்லா தாலா சொல்லியிருக்கான் சூரத்துல் பக்கரால, குல்லுன் ஆமன் பில்லாஹி, அல்லா மீது விசுவாசம் கொள்வது, ஓ மலாயிகத்திஹி, மலாயிகா மீது விசுவாசம் கொள்வது, ஓ குத்துபிஹி, அவனுடைய வேதங்கள் மீது நம்பிக்கை கொள்வது, வருசுலிஹி, அவர்களுடைய தூதர்கள் மீது நம்பிக்கை கொள்வது. இது 4 இருக்கு. ஹதீஸை பார்த்தீங்கன்னா ஹதீஸ் ஜிப்ரீல் சொல்லி இருக்குமே, அதில் பார்த்தீங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஈமானுக்கு அர்த்தம் என்ன? ஈமான் இது மீது நம்ம விசுவாசம் கொள்வது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது, ஒன்று அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கணும், ரெண்டாவது அவனுடைய மலாய்க்கத்து மீது உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கணும், மூணாவது அவங்களுடைய வேதங்கள் மீது உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டியது. அதுக்கு பிறகு ஆகிரத்து மறுஉலகம் இருக்கு, நம்ம எல்லாம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டியதா இருக்கு, கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு, அது மேல உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டியது. அல்லாஹ் எந்தெந்த தூதர்கள் அனுப்பிச்சிருக்கணும் அவர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கையான முழுமை இருக்க வேண்டியது. கியாமத் நாள் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டியது. இது 6 விஷயங்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. அதனால தான் இதை பற்றி நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. நான் சொன்ன அகீதாண்டு ஒரு உறுதியான நம்பிக்கை, அதுல எந்த விதமான சந்தேகமா இருக்கக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா முஃமின்களை பாராட்டும் போது, இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி ஸும்ம லம் யர்தாபு அப்படின்னு சொல்லி சூரத்துல் ஹுஜராத்ல சொல்லி இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. உண்மையான முஃமின்கள், விசுவாசிகள் யாருன்னா அல்லாஹ்வின் மீதும் அவருடைய தூதர் மீதும் விசுவாசம் கொண்டாங்க, அவருக்கு சந்தேகம் கொஞ்சம் கூட அதுல கிடையாது. அதே போன்று சூரத்துல் பக்ரா ஆரம்பத்துல அல்லாஹ் தஆலா சொல்லலாம், அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, இந்த வேதத்தை பற்றி எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு கிடையாது. அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்றான், ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸி லியௌமில் லா ரைப ஃபீஹி, அல்லாஹ் எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்குது, நீங்க ஜனங்களை எல்லாம் ஒரு நாள்ல சேர்ப்ப, அதுல எந்த விதமான சந்தேகங்களும் எங்களுக்கு கிடையாது. முஷ்ரிக்கின் இருக்கிறாங்களே அவங்களுக்கு சில சந்தேகம் இருக்கிறேன், அதை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வர்தாவத் குலூபுஹும் ஃபஹும் ஃபீ ரைபிஹிம் யதரத்ததுன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபால சொல்லி இருக்கிறான். அவர்கள் உள்ளத்துல சந்தேகங்கள் இருக்கின்றன, அந்த சந்தேகங்களை அவளுக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான் அல்லாஹ் தஆலா. அகீதா கொள்கைண்டா அது பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஷரியாண்டா தொழுவது பார்க்கணும், நோம்புக்கிறது பார்க்கணும், ஜக்காத்து பார்க்கணும், அது எல்லா செயலும் நம்ம பார்க்கணும் செயல். ஆனா இது ஈமான் இருக்கு, அகீதா இருக்கு, இது உள்ளத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு நம்பிக்கைக்கு அகீதான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் நம்ம பார்க்கல, யாரு எங்க இருக்கிறான் எப்படி இருக்கிறான்னு சொல்லி எங்களுக்கு எப்படி இருக்கிறான் எங்க இருக்கிறான்னு கண்ணால பார்க்கல, யாருமே பார்க்கல இந்த உலகத்துல. பாக்கி விஷயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா நிறைய கிதாபுகள் சொல்லியிருக்கிறான், பெருமானார சொல்லியிருக்கிறாங்க. அகீதா ஒண்ணு, இதை பத்தி எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே போன்று மலாய்க்கா மாதிரி இருக்கிறாங்களே, அதை பத்தி கூட நம்ம ஒன்றும் பார்க்கல, மலாய்க்காவை பார்க்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலாய்க்கா 2 முறை தான் பார்த்திருக்கிறார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை. பாக்கி எல்லாம் மனித உருவத்துல தான் பார்த்திருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ மலாய்க்கா கூட நம்ம கண்ணால பார்த்து செய்யாதது ஒண்ணு, ஆனா நம்பிக்கை கொள்வது அவசியம். மூணாவது கியாமத் நாளு, அதே போன்று நம்மளோட விதி தக்தீரு, இதெல்லாம் பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை. ஈமான் அகீதான்னா அது உள்ளத்துல பதிவு செய்யப்பட்டது. சிலர் சொல்லலாம், வேதம் இருக்கிற பார்க்கிறோம், படிக்கிறோம், கையால எடுக்கிறோம், நீங்க தான் சொன்னீங்களே அகீதாண்டா பார்க்கக்கூடியது தொடக்கூடியது விஷயம் கிடையாதுன்னு சொல்லி. அப்போ குர்ஆன் இருக்கு, இது கூட நம்பிக்கை கொள்ள வேண்டியது தான் அகீதா.
அது வந்து காகிதத்தில் எழுதி கொடுத்து இந்த சூறா இருக்கு, அது குரான். அல்லாவால் அது இறக்கப்பட்டது, கடைசி வேதம். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் மூலியமா கிடைச்சது. அது பற்றி நம்ம விசுவாசம் கொள்வது. படிக்கிறது, கண்ணால பார்க்கறது, கையால தொடுவது அது கிடையாது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனா அது அல்லா தாலா அந்த நேரத்தை இறக்கி இருக்கிறான், அல்லா தாலா கியாமத் நாள்ல இது பாதுகாப்பான், அது மாதிரி நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. அதே போன்ற ரசூல்மார்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்குள்ள கண்ணால பார்க்கிறாங்க, அங்க பேச்சை கேட்கிறோம், எல்லாமே இருக்கு. அது கூட நீங்க சொன்னீங்கல்ல, உள்ளத்துல பதிவு செய்யப்பட்டது கண்ணால பார்க்கிறோங்க. அது கூட சரிதான். எப்படின்னு சொன்னா அல்லா தான் அவங்கள அனுப்பிச்சிருக்கிறான், அல்லா சொன்னதான் அவங்க சொல்றாங்க. அவங்க வந்து பெரிய தவறு எல்லாம் செய்ய மாட்டாங்க, மிக சிறிய தவறு ஏதாச்சும் ஏற்படலாமே தவிர பெரிய பாவங்கள் எல்லாம் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி நம்பிக்கை அவங்க மீது கொள்ள வேண்டியதா இருக்கு. அதனால தான் அகைதாண்டா உள்ளத்துல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குத்தான் சொல்லுவாங்க தவிர பாக்கி தொழுவது நோம்பு அகைதா கிடையாது. அதுக்கு வந்து சரியா அகைதாண்டா இஸ்லாம்ல மட்டும் அகைதா கிடையாது. எத்தனை உலகத்துல மதங்கள் இருக்கின்றன, எல்லாருக்கும் அகைதா இருக்கு. ஆனா நம்மளுடைய அகைதா கிதாபு சுன்னத்துக்கு பிறந்தது. ஆனா ஜனங்கள் எல்லாம் வச்சிருக்கிற அகைதா, ஜனங்கள் அதை பத்தி ஆராய்ச்சி செய்து ஏதாச்சும் நினைச்சு ஏறு செய்த அகைதா. அதுக்கும் எங்கள் அகைதாக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இத்தனை பேருக்கு அகைதா இருக்கும், லட்சுமி வீட்டுல பணம் இருந்தா பணம் வரும் அப்படி இப்படின்னு. அது அகைதா அவங்கள தவறான அகைதா. ஆரம்பத்துல எந்த லட்சுமி இருந்தாங்க, எந்த முருகன் இருந்தாங்க, எந்த சாமி இருந்தாங்க, ஒண்ணுமே கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல. அப்போ அகைதாண்டு அங்கிருந்து தொடருது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து. அப்போ அகைதா எல்லா மதத்திலும் இருக்குது, கியாமத் நாள் வரைக்கும் அகைதா இருக்கும். ஆனா ரெண்டு விதமான அகைதா இருக்கு. ஒன்று அகைதை சஹியா, அது என்ன சொன்ன அதை பத்தி அல்லா தஆலா எதெல்லாம் சொல்லியிருக்கானோ திருமுறையில அது ஏற்றுக்கொள்வது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் கூறியிருக்கிறாங்களோ அது ஏற்றுக்கொள்வது. ஒரே அகைதா தான் இருக்கு எங்களுக்கு. அது அல்லா தஆலா கொடுத்த அகைதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டு கொடுத்த அகைதா. ரெண்டாவது ஃபாசிதான அகைதா, தவறான அகைதா, மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்களே அது. அது எத்தனோ இருக்கு. அந்தந்த ஊருக்கும் ஒரு அகைதா இருக்கும். ஆப்பிரிக்கால ஒன்று இருக்கும், அமெரிக்கால ஒன்று இருக்கும், இந்தியாவில் ஒன்று இருக்கும், இந்தியாவிலே பங்களாதேஷ்ல ஒன்று இருக்கும், சிலோன்ல ஒன்று இருக்கும். அங்கே ஒரு சாமி இருக்காரு, மல்லிக்கு ஒரு சாமி இருக்கிறாரு, கோயிலுக்கு ஒரு சாமி இருக்கிறாரு. அப்படி எத்தனோ சாமியை வச்சிருச்சுவாங்க அங்கெல்லாம் அகைதா. அது யார் யாரு அறிவுக்கு என்ன ஏற்படுச்சோ அது பிறகாரும் அகைதா ஏற்படுத்தி விட்டாரு. அதுதான் வந்து தவறான அகைதா. அது வந்து நம்ம கவனிக்க வேண்டியது. நான் தான் சொன்னேன், இந்து காலத்துல அகைதா பார்க்கணும்னா இஸ்லாத்துல தான் பார்க்க முடியும் சரியான அகைதா. வேற எங்கேயுமே உங்களுக்கு அகைதா கிடைக்காது. ஏண்டா எந்த அகைதா பார்த்தீங்கன்னா தவறான அகைதா தான் இருக்கும். அதுக்கு காரணம் சரியான அகைதா ஜனங்க மாத்திக்கிட்டாங்க. ரெண்டாவது வந்து அகைதா பத்தி அவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல என்ன இருக்கு தெரியாம அவங்க பத்தி ஒரு அகைதா ஏற்படுத்தி கொண்டாங்க. இது ரெண்டுமே ஃபாசிதான அகைதா. யூதர்களை பத்தி கூட சொல்லியாச்சு, உசைர இப்னுல்லான்னு சொன்னாங்க. மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமை பத்தி கூட ஈசா இப்னுல்லான்னு சொன்னாங்க. அதனால இது வந்து மிக மோசமான கருத்து ஜனங்களுக்குள்ள இருக்கின்றது, அகைதா இருக்கின்றது. அப்போ இஸ்லாத்துல நம்ம ஏற்றுக்கொள்ள அகைதா கிதாபு சுன்னத்தை மட்டும் தான் எடுத்து வச்சு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அகைதா. இஸ்லாத்துல சஹாபா காலத்துல எல்லாம் அப்படித்தான் இருந்துச்சு அகைதா. யாருமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கல, இது இல்மு, அல்லாஹ்வுடைய இல்மு எப்படி இருக்கு, எவ்வளவு இருக்கு. பெருமானார் காட்டி கொடுத்துருக்காங்க, அல்லாஹ்வுடைய இல்மு இப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளவுதான். பாக்கி எல்லாம் எப்படி இருக்கோ அதே பிரகாரம் சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அதுல ஒண்ணு வந்து அங்க அறிவுக்கெல்லாம் ஒண்ணுமே அதுல வந்து சம்பந்தப்பட வைக்கல. இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், அல்லாஹ் தஆலா அர்ஷ் மீது இருக்கிறான், அப்போ அர்ஷ் மீது இருந்து அதுக்கு முன்ன எங்க இருந்தான், எப்படி உட்கார்ந்து இருக்கிறான், அது பத்தி எல்லாம் சஹாபா ஒண்ணும் இல்லை. சும்மா சவால் அல்லா மீது அல்லாஹ் தஆலா அர்ஷ் மீது உயர்ந்தான், அவ்வளவுதான். அவங்களுக்கு அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. அது அகைதா. அது அறிவுக்கு எட்டினாலும் சரி எட்டாவிட்டாலும் சரி அது மீது முழுமையான நம்பிக்கை நம்மளுக்கு இருக்க வேண்டியது. ஆனா பனு அப்பாஸ் காலத்துல இந்த ஹாரூன் ரஷீது, மாமூன் ரஷீது எல்லாம் இருக்கும்போது நிறைய கண்ட்ரிகள்லாம் அங்கே வெற்றி செஞ்சாங்களே. அப்போ இந்தியாவில் என்ன அகைதா இருக்கு, ஈரான்ல என்ன அகைதா இருக்கு, அது பற்றி அந்த பர்ஷியா மொழியில சன்ஸ்கிருத் மொழியில என்னென்ன இருந்துச்சு
அதெல்லாம் அரபி மொழியில மொழிபெயர்த்தாங்க. அங்கிருந்தா ஜனங்களுக்கு அகீதா விஷயத்துல கருத்து வேறுபாடு எல்லாம் வந்துச்சு. ஆனா கிதாபு சுன்னத்தை நம்பி இருந்தாங்களா, அவங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு ஏற்படல. இந்த அகீதா ஏற்றுக்கொண்டாங்களே, பாரஸோடைய அகீதா அல்லது இந்தியாவுடைய அகீதா ஏற்றுக்கொண்டாங்களே, அவங்களுக்கு தான் நிறைய சந்தேகங்கள் வந்துச்சு. அந்த காலத்துல இருந்து இந்த அகீதா தவறிட்டாங்க எத்தனோ பேர். அது பத்தி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அகீதா, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அகீதா என்ன இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் முஸ்லிம்கள் ஆரம்பத்துல பல தவறு செஞ்சாங்க. ஆனா அதுக்கு பிறகு கிதாபு சுன்னத்து மட்டும்தான் அகீதாக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க, அஹ்ல சுன்னத் வல் ஜமாத்துன்னு சொல்லி. அப்போ கசாலி இருந்தாரு, அவரும் அகீதா விஷயத்துல ரொம்ப தவறு செஞ்சிருக்கிறாரு. பெரிய பெரிய உலமா, ஏன்னா இங்கெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. அகீதா, அவங்களுடைய அகீதா அப்படி, எங்களுடைய அகீதா எப்படின்னு சொல்லி தவறு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கு எப்படி தண்ணி தேவையோ, காற்று தேவையோ, ஒளி தேவையோ, அப்படித்தான் அகீதாக்குள்ள இருக்கு. அகீதாவுடைய முக்கியத்துவம் அதை விட அதிகமா இருக்கு. தண்ணி இல்லாம காலையில மாலை இருக்க பட்னி பசியா இருக்கலாம், பரவாயில்ல. ஆனா அகீதா ஒரு வினாடிலுக்கும் அகீதா தேவைப்படுது. ஒரு காரியம் செய்வதற்கு, ஒரு தவறான காரியம் செய்வதற்கு ஒரு மனிதன் நாடுறான். அல்லாஹ் என்ன பார்க்கிறானு, அல்லாஹ் என்ன கியாமத் நாள்ல கேட்பானு. ஒரு நல்ல காரியம் செய்யும் போது அல்லாஹ் கிட்ட எனக்கு சவாபு கிடைக்குமே, அல்லா தாலா மலாய்க்க மாதிரி என்னுடைய காரியத்தை எழுதுவாங்களே. அந்த மாதிரி சின்ன ஒரு காரியம் செஞ்சாலும் அவன் அகீதா பத்தி கவனிக்கிறான். பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க, பெருமானார் மீது எப்படி விசுவாசம் கொள்வது, எல்லா விஷயத்துல காலையில மாலை வரைக்கும் அகீதாங்கிறது தேவைப்படுது. அதனால தான் அகீதா இஸ்லாமியா பத்தி நம்ம மிக மிக அவசியமா கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஆரம்பத்துல மனிதனை பாத்தீங்களா, பிறந்தான், அவனுக்கு அகீதா இருந்தா எவ்வளவு தான் கஷ்டப்படுறான். எதுக்காக நான் உலகத்துல வந்தேன், யார் என்ன படித்தாங்க, நான் செத்து பிறகு எங்க போவேன், எனக்கு என்ன கிடைக்கும், உலகத்துல எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா எனக்கு, அந்த மாதிரி எல்லாம் கேள்வி நிறைய இருக்கு. ஆனா அவனுக்கு யார் வழி காட்ட முடியும், எப்படி தெரிஞ்சுக்க கொள்ள முடியும், என்ன அவன் பார்க்கக்கூடிய விஷயம், வாழக்கூடிய வாழ்க்கையில என்ன அவன் அனுபவிக்கிறாங்களோ அவளை பத்தி தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர இது பத்தி எல்லாம் எப்படி தெரியும் அவனுக்கு. யார் என்ன பிறக்க வச்சான் இந்த உலகத்துல, எதுக்காக பிறக்க வச்சான், மரணம் என்றா என்ன, அதுக்கு பிறகு ஒரு உலகம் இருக்கா, அங்க போய் ஏதாச்சும் எனக்கு கிடைக்குமா, இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பாங்க. கிதாபு சுன்னத்து பிரகாரம் தான் வாழ்க்கை இருக்கு, அவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் எல்லா நபிமார்கள் ஆரம்பத்துல அகீதா பத்தி தான் சொன்னாங்க, வேற எல்லாம் சொல்லல. ஷரியா பத்தி, தொழுங்க, நோம்புங்க, அதெல்லாம் கடைசியில சொன்னாங்க. அகீதா பத்தி தான் சொன்னாங்க. ஓபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அல்லாஹ்வை மட்டும் இபாதத் செய்யுங்க, வேற யாருமே இபாதத்துக்கு தகுதியற்றவங்க இல்ல அப்படின்னு சொல்லி எல்லா நபிமார்கள் அகீதா தான் ஆரம்பத்துல சொல்லி இருக்கிறாங்க. அதனால நம்ம கூட தான் எந்த பாடம் ஆரம்பிச்சாலும் அகீதா பத்தி முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் தான் பாக்கி விஷயத்திலாம் நம்ம கவனிக்க வேண்டியது. இது பத்தி நிறைய மக்கள் எழுதி இருக்கிறாங்க. ஆரம்பத்துல அகீதா பத்தி சொல்லி இருக்கிறேன்னு நான் தான் குரான் ஹதீஸ் பிரகாரம் எல்லா சாபாக்கள் தாபீன்கள் எல்லாம் அகீதா ஏற்றுக்கொண்டாங்க. பிறகு வந்த ஜனங்க தான் தவறிட்டாங்க. முஸ்லீம்கள்லயே நிறைய பேர் அகீதால தவறு செஞ்சிருக்கிறாங்க. அந்த அகீதாக்கு பதிலும் கொடுத்திருக்கிறாங்க, இது தவறான அகீதா, இது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உதாரணமா குரான்ல நீங்க பாத்தீங்கன்னா, குரான்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்களோட தான் இருக்கிறான். ஒண்ணு, வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உங்களுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய நரம்பு எவ்வளவு உங்களுக்கு கிட்ட இருக்கோ அதை விட கிட்ட அல்லாஹ் தஆலா இருக்கிறான். இந்த மாதிரி ஆயத்துக்களை எல்லாம் எடுத்து ஜனங்க என்ன நினைச்சாங்கன்னா, அல்லாஹ் எல்லா இடத்துல இருக்கிறான், அல்லாஹ் தஆலா சொல்றான் அல்லாஹ் அர்ஷ் மீது உயர்ந்தான்னு சொல்லி. இப்ப ஜனங்க என்ன சொல்றாங்க, குரான்ல அப்படித்தானுங்க இருக்கு, அவன் எங்க இருந்தாலும் உங்களோட தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. இது தவறான கருத்துங்க. நீங்க இருந்தாலும் உங்களோட அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னா, நீங்க லெட்ரின் இருந்தா அங்க அல்லாஹ் இருக்கிறானா, மது அருந்த போது போறீங்களானா அங்க அல்லாஹ் இருக்கிறானா, சினிமா போகும்போது அங்க உங்களோட அல்லாஹ் இருக்கிறானா, இந்த மாதிரி நீங்க நினைச்சுட்டு எப்படி. அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான், அல்லாஹ் உங்களை அறிந்து கொண்டு இருக்கிறான்,
அந்த மாதிரி தான் இந்த ஆயத்துக்கு அர்த்தமே தவிர எல்லா இடத்துல அல்லா தாலா இருக்கிறான்னு சொல்றது தவறு தான். அந்த மாதிரி ஒரு கருத்து. இன்னொரு கருத்து முஸ்லிம்கள்ல வாதத்துல் வஜூத்னு சொல்லி இருக்கு. அது என்னல அல்லா இருக்கிறேன், அல்லாவில் நான் இருக்கிறேன், அல்லா தனி நான் தனி அப்படி இல்லை அப்படி கூட கவனிக்க சில பேர் கருதுறாங்க. இதெல்லாம் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய மக்கள் வாதத்துல் வஜூத், ஒரே வஜூத் தான், ஒரே ஒண்ணு தான், எல்லாமே அவன் தான், நான் அவன் தான், அவன் நான் தான் சொல்லி இது மாதிரி தவறான கருத்து. இது சூஃபியாக்களுடைய கருத்து, சூஃபியாக்களுடைய கருத்து. இது மிக மோசமான கருத்து. இன்னும் சிலர் இந்த மாதிரி கருத்து வச்சிருக்காங்களே, அவன் தவிர யாரும் இல்லை, நானும் அவன் தான், அவனும் நான் தான், அவன் எல்லாமே அதே தான், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்துமே அவன் தான் அப்படின்னு சொல்லி நம்புறாங்களே. அது காசு இருக்கும், முஸ்லிம்களுக்கு எல்லாம் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான், செத்து பிறகு ஒன்று தான் போவாங்க. அதுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க. சின்ன சின்ன ஆறு எல்லாம் இருக்கு, அந்த மழை பெய்யும் போது தண்ணி இருக்கும் போது அந்த தண்ணிலாம் எங்க போய் சேரும்? கடல்ல. அந்த மாதிரி வாழ்வதற்கு ஜனங்க பல வழிகளை வச்சு வகுத்து இருக்கிறாங்க. அது எல்லாம் போய் இந்த கடல்ல தண்ணி விழுற மாதிரி இவங்களும் எல்லாம் போய் எல்லார்கிட்டையும் சேருவாங்க. அந்த எந்த முதிரையில அவனுக்கு முறையில அல்லாஹ்க்கு இபாதத் செஞ்சாலும் அப்படிலாம் முஸ்லிம்கள்ல பல கருத்து இருக்குது. இதெல்லாம் தவறான கருத்து. அதுக்குத்தான் அகீதா பத்தி நிறைய ஜனங்க அதுக்கு பிறகு எழுதுறாங்க. அதுக்கு முன்னா குரான் ஹதீஸ் தவிர ஒண்ணுமே கிடையாது மக்கள்கிட்ட. இந்த கருத்தெல்லாம் வந்த பிறகு அகீதாக்கள் நிறைய கிதாப் எழுதியிருக்கிறாங்க, அகீதா பத்தி நிறைய சொல்லி இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம கவனிக்க வேண்டியது. அப்போ ஷரியா அகீதா பத்தி நான் சொன்னேன். ஷரியாண்டு பார்க்கக்கூடிய விஷயம், செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஷரியாண்டு பேரு. அகீதாண்ட உள்ளத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு நம்பிக்கைக்கு பேரு. அப்போ ஒண்ணு அகீதா, அது சுத்தமா இருக்க வேண்டியது, கிதாபு சுன்னத் பிரகாரம் இருக்க வேண்டியது. அதுல ஏதாச்சும் தவறு ஏற்பட்டா அல்லாஹ் தஆலா எங்களுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அகீதால தவறிட்டா அல்லாஹ் தஆலா எங்களுடைய எந்த செயலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அகீதா சரியா இருக்கு, ஆனா செயல்படும் போது ஏதாச்சும் தவறு செய்யறோமா அது அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான். உதாரணமா அகீதா சரியா இருக்கு, கிதாப் சுன்னத் பிரகாரம் இருக்கு, தொழுகையில ஏதாச்சும் தவறு ஏற்படுச்சு, அது மருந்து தொழுகை ஏதோ விட்டோம். அந்த மாதிரி சில நேரத்துல ஞாபகம் இருந்து கூட 2 தடவை 4 தடவை தொழாம இருக்கிறான். அகீதா சரியா இருக்கு, அதனால எந்த பாவங்களும் எல்லாம் மன்னிச்சிடுவான். ஆனா அகீதா சரியில்லை, எல்லாம் என்ன செய்யறான், என்ன பார்க்கிறானா, பார்க்க முடியாது, நான் தான் இங்க இருந்து அறைக்குள்ள செஞ்சு கொண்டிருக்கிறேன், கதெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி செஞ்சா நீ தொழுதாலும் சரி நோன்பு வச்சாலும் சரி அவனோட அகீதா சரி இல்லை, அல்லாஹ் தஆலா இபாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனா இது தெரிஞ்ச பிறகு தவறு செஞ்சா அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஜனங்க தெரியாம ஏதாச்சும் மாதிரி அகீதா விஷயத்துல தவறு செஞ்சிருந்தா அல்லாஹ் தஆலா அது மன்னித்து விடுவான். அது பற்றி புகாரி முஸ்லிம்ல எல்லாம் ஒரு ஹதீஸ் வருது. ஒரு நல்ல மனிதர் இருந்தான், ஜனங்கள்லாம் நன்மை செஞ்சு கொண்டு இருந்தான், ஆனா பாவமும் நிறைய செஞ்சிருந்தான். அவன் மரணிக்கும் போது அவனுக்கு ஒரு பெரிய பயம், இவ்வளவு பாவம் எல்லாம் செஞ்சிருக்கேன்னு, அல்லாஹ் இன்னைக்கு மன்னிக்கவே மாட்டானே, அதனால நான் என்ன செய்ய வேண்டியதுன்னு சொன்னா என் குழந்தைங்கள்லாம் அழிச்சு சொல்ல வேண்டியது, நான் செத்து பிறகு என்னை எரிச்சு சாம்பலாக்கிடுங்க, அதெல்லாம் எங்கெங்கயோ கடல்ல கொஞ்சம் தண்ணியில கொஞ்சம் அங்க இங்க போய் போட்டுடுங்க அப்படின்னு சொல்லி தன் பசங்களை கூப்பிட்டு அந்த மாதிரி சொன்னான். பாருங்க, நான் நிறைய தவறு செஞ்சிருக்கேன், அல்லாஹ் என்னை மன்னிக்கவே மாட்டான். அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா என் செத்த பிறகு என் உடலை எரிச்சு சாம்பலாக்கி எல்லா இடத்துல போட்டுடுங்க, அல்லாஹ் தஆலா என்னை சேர்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு சொன்னார். பசங்க எல்லாம் அப்படித்தான் செஞ்சாங்க. அவர் அப்பா இறந்துட்டாரு, அவர் எரிச்சு சாம்பலாக்கி அங்க சாம்பலை பறிவிட்டாங்க. அல்லாஹ் தஆலாவோட கட்டளை, உடனே அந்த ஒரு சாம்பல் துண்டு வந்து சேர்ந்து போச்சு, மனிதன் ஆகிட்டான். இது கியாமத் நாள்ல ஆகக்கூட விஷயம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை இப்படி சொல்லி இருக்கிறாரு, இப்பவே காட்டி கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி பாயிடுச்சுல, இது கியாமத் நாள்ல மறுபடியும் அப்படி ஆகும். அல்லாஹ் தஆலா அவனை கேட்டான், ஏடா இப்படி செஞ்ச, நீ எப்படி? அல்லாஹ், எனக்கு உன்னோட பயமா இருந்தது, நீ என்ன மன்னிக்கவே மாட்டே, இவ்வளெல்லாம் தவறு செஞ்சிருக்கிற, அந்த பயத்தினாலே இப்படி சொன்னேன். சரி, அல்லாஹ் தஆலா அவனை மன்னிச்சுட்டான். இப்ப பாரு, அவனுடைய அகீதா ஃபாசிதான அகீதா, தவறான அகீதா. அல்லாஹ் தஆலா என்ன சேர்க்க மாட்டானே, இந்த சாம்பல் துண்டு எல்லாம் இங்க இருக்குது, அது எப்படி சேர்க்க முடியும்?
ஃபாசிதான அகீதா, அவனுக்கு தெரியாது, அதனால இப்படி ஒரு தவறு செஞ்சான், அல்லாஹ் தஆலா அவனை மன்னிச்சிட்டான். ரெண்டாவது, அல்லாஹ் இன்னும் மன்னிக்கவே மாட்டான்னு சொல்லி நினைச்சிட்டாரு. ஆனா அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். இந்த மாதிரி தவறான அகீதா அவங்களுக்கு தெரியாம இருக்கு. இது மாதிரி தவறு செஞ்சு அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான். ஆனா தெரிஞ்ச பிறகு அறிஞ்ச பிறகு ஒரு மனித அகீதா தவறிட்டா அந்த அகீதாவை அல்லாஹ் தஆலா மன்னிக்கவே மாட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் தஆலாக்கு துணை வைத்தால், அல்லாஹ் தஆலா அதை இணை வைத்தால் அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான். பாக்கி எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்லி இருக்கு. இது கூட அகீதா கொள்கையில அவருக்கு ஏற்பட்ட ஒரு தவறு, அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான் ஒன்றும். ரெண்டாவது அல்லாஹ் தஆலாக்கு அவ்வளோ சக்தி இருக்குமா, எங்கெங்க சாம்பல் தண்டு இருக்காது சேர்க்க முடியுமா, இது கூட பயத்தாலே இப்படி செஞ்சாரு. அதனால அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லி இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை சொல்லி இருக்கிறாரு. இந்த மாதிரி அகீதா, நம்மளோட அகீதா சரியா இருக்க வேண்டியது. அகீதா பத்தி இன்னும் சரியா நிறைய விஷயம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம், முயற்சி செய்வோம் அடுத்த காலத்துல இன்ஷா அல்லாஹ். இதோட முடிச்சுக்கிறோம் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும்.